மகளெனும் தகுதியற்றே. ஓ கண்ணுங்களா, என்ன அருமையான ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். நம்மளோட தவற உணர்ந்துட்டோம், அது சரி. ஆனா இதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு மேல ஒண்ணு செய்யணும். என்ன தாத்தா? அந்த ஊதாரி மகன் கதையில் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, படிச்சீங்கன்னு. அந்த ஊதாரி மகன் என்ன பண்றான், முதல்ல அவனுக்கு நான் தவறு செய்தேன், நான் அப்பா விட்டு போவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பி அப்பாவை விட்டு நோக்கி நடந்து வரான். ஒருவேளை அவன் அப்பாட்ட வந்து அப்பா அப்படின்னு சொல்லி பேசாம இருந்தான்னா அந்த அப்பா உடனே ஏத்துக்குவாரா? இல்ல தாத்தா. அதனால என்ன செய்யணும்னா, நம்முடைய குற்றத்தை வெளிப்படையாக அறிக்கையிட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தைய. நம்முடைய குற்றத்தை வெளிப்படையாக அறிக்கையிட வேண்டும். பைபிள்ல நிறைய இடத்துல வந்து அவங்க உன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள், ஆண்டவரிடத்தில் உன் குற்றத்தை அறிக்கையிடு அப்படின்னு சொல்லு. அறிக்கைப்போ நம்ம எப்படி அறிக்கையிடலாம்? நம்ம தனியா இருக்கும்போது அறிக்கையிட்டுக்கலாம். சில சமயத்துல இந்த ஜெப கூட்டம் அந்த மாதிரி வரும்போது பொதுவிலும் கூட அறிக்கையிடலாம். எப்படி இருந்தாலும் இப்ப நான் தவறு செய்தேன் அப்புறம் என்ன அப்படின்னு பேசாம இருந்தா ஒன்னாவாது. அந்த நாம் தவறு செய்தேன் என்பதை கடவுளிடம் அறிக்கையிட வேண்டும். நம்ம கத்தோலிக்க திரு அவையில இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எப்படி? ஒப்புரவு அருட்சாதனம். அப்போ அந்த ஒப்புரவு அருட்சாதனத்துல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், அங்க இயேசு கிறிஸ்துனுடைய வடிவில இருக்கிற அந்த ஃபாதர் கிட்ட சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இயேசுகிட்ட என்ன சொல்றோம், நான் பாவம் செய்தேன், இந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அந்த பாவத்தை அறிக்கையிடுதல். யாக்கோபு திருமுகத்துல கூட உங்களுடைய குற்றத்தை, இப்படி ஒரு குருவானவர் இருந்து பாவ சங்கீதத்தில் செய்யற மாதிரி இருந்தா பரவாயில்ல, அந்த சூழ்நிலை இல்லாத போது ஒருவருக்கொருவர் உங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள் அப்படின்னு வருது. அதனால பாயிண்ட் என்னன்னா, நான் தவறு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசோட நீ விட்டுறாம அதை அறிக்கையிடும் போது கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ள முன் வருகிறார். எப்படி? அந்த மகன் அப்பா நான் தவறு செய்தேன், உன்னுடைய மகன் கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்பா கட்டி பிடிச்சி மன்னிப்பு கொடுக்கிறார். அதனால அறிக்கையிடுவது முக்கியமானது. அதனால ஃபாதர் வந்து பங்குல அல்லது உங்க ஸ்கூல்ல எல்லாரும் பாவ சங்கீதனம் செய்ய போங்க, ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு போங்க அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு முறையாவது அந்த ஒப்புரவு அருட்சாதனம், பாவங்களை அறிக்கையிடுதல் செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you.